அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தவக்கால சிந்தனையாக நாம் உண்ணா நோன்பு என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எதற்காக உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்றும், யாரெல்லாம் உண்ணா நோன்பிருந்தார்கள் என்றும், எந்தெந்த காரியங்களுக்காக உண்ணா நோன்பிருந்தார்கள் என்று பார்த்துவிட்டு நம்முடைய ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிப்போம். அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். யோவேல் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 12-13 இவ்வாறாக வாசிக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் புற இனத்து மக்களுடன் சேர்ந்து கொண்டு விக்கிரக ஆராதனை செய்து கடவுளை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் பாவ வாழ்விலிருந்து மனம் திரும்பி கடவுளுடைய உதவியை நாடுமாறு யோவேல் அவர்களை அழைக்கிறார். பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இந்த மக்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மனம் திரும்பி மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது தன்னுடைய இறை பணியை தொடங்குவதற்கு முன்பாக 40 நாட்கள் பகலும் இரவும் நோன்பிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மேலும் 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஆண்டவரின் பிரசன்னத்தில் இருந்த மோசேயின் முகம் ஒளிமயமாயிருந்தது என்று விடுதலை பயண நூலில் வாசிக்கிறோம். இவ்வாறு நோன்பிருந்து ஆண்டவரை வழிபட்ட ஆதி திருச்சபையினர் தூய ஆவியானவரிடமிருந்து வெளிப்பாடுகளை பெற்று கொண்டார்கள். நோன்பிருந்து நாம் ஜெபிப்போமானால் பிரச்சனைகள் தொல்லைகள் நீங்கி நிறைவான விடுதலையை பெற்று கொள்ளலாம். இப்பொழுது எந்தெந்த காரியங்களுக்காக நாம் நோன்பிருக்க வேண்டும் என்று பார்ப்போம். நோன்பிருந்து மன்றாடுமாறு எஸ்ரா மக்களை அழைத்தார் என்று எஸ்ரா அதிகாரம் 8 இறைவார்த்தை 21 வாசிக்கிறோம். இதன் பின் எங்கள் கடவுள் முன் எங்களையே நாங்கள் தாழ்த்தி கொண்டு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் எல்லா உடைமைகளுக்கும் பயணம் நலமாக அமைய வேண்டும் என்று மன்றாடுமாறு அகவா ஆற்றருகே நோன்பு ஒன்று அறிவித்தேன். நாம் வாசித்த இந்த இறை வார்த்தையில் நோன்பு இருப்பதற்கான 4 காரணங்கள் தெளிவாக தரப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் அவைகளை தியானிப்போம். முதலாவது, நாம் ஆண்டவரால் உயர்த்தப்பட வேண்டுமெனில் நோன்பிருந்து அவர் திருமுன் நம்மையே தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசுவின் இவ்வுலக வாழ்வே தாழ்மையின் வாழ்வாகும் என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆண்டவர் தம்மையே தாழ்த்தி வெறுமையின் கோலம் எடுத்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார். நம் ஆண்டவரிடமிருந்து நாமும் தாழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்காகவும், மனைவி கணவருக்காகவும், கணவர் மனைவிக்காகவும், உறவினர்களுக்காகவும், நண்பர்களுக்காகவும் நாம் நோன்பிருந்து ஜெபிக்கும் போது அந்த மன்றாட்டு கேட்கப்படும். மூன்றாவதாக, நமது உடைமைகளுக்காகவும் பொருட்களுக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் நாம் நோன்பிருந்து ஜெபிப்பது மிகவும் அவசியமாகும். நம்முடைய தேவைகள், நம்முடைய மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்களுக்காகவும் நாம் நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக, நாம் செம்மையான வழியில் நடக்கவும் தவறான வழியில் சென்று கடவுளின் சினத்திற்கு ஆளாகாமல் கடவுளின் அருட்கரம் நம்முடன் இருக்கவும் நோன்பிருந்து ஜெபிக்கும் போது நம்முடைய மன்றாட்டை கடவுள் கேட்டருள்வார். கடவுளிடமிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்கு மோசே 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார். நாமும் நோன்பிருந்து ஜெபிக்கும் போது எண்ணிலடங்கா நன்மைகளை பெறுவோம். விசுவாச வீரர்களாக மாறுவோம். ஆச்சரியமான வெளிப்பாடுகளை பெறுவோம். இறை வாழ்வில் உயர்த்தப்படுவோம். இறைவனை தரிசிப்போம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் உண்ணா நோன்பிருந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டியிருக்கிறார். நாமும் அவரை போல உண்ணா நோன்பிருந்து ஜெபிப்போம். நம்முடைய மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை உண்ணா நோன்பிருந்து ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். எங்கள் தெய்வமே, ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினங்கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும் என்று எங்களை அழைப்பவரே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கிறோம். வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டெழுவதை விட்டுவிடு, எரிச்சல் அடையாதே, அதனால் தீமைதான் விளையும் என்ற திருவசனத்திற்காய்
ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோபம் கொண்டதால் காயீன் ஆபேலை கொலை செய்தான். ஆண்டவரே, நாங்களும் கோபம் என்கிற கொடிய பாவத்திற்கு ஆளாயிருக்கிறோம். தயவாய் எங்களை மன்னித்து கோபத்தை நீக்கி எங்களை தூய்மையாக்கி அருளும். அன்பும் கனிவும் பொறுமையும் இரக்கமும் உள்ளவர்களாய் எங்களை மாற்றி அருளும். மனித வாழ்வில் கோபத்தால் ஏற்படும் நாட்டங்களும் தீமைகளும் ஏராளம் என்பதை நாங்கள் உணர செய்தருளும். தம் சகோதர சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவியலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் என்று எங்களுக்கு போதித்த எங்கள் ஆண்டவரே, நாங்கள் கோபம் என்னும் மிருக சுபாவம் ஒரு கொடிய பாவம் என்பதை உணர்ந்து உமது திருப்பாதத்தில் விழுந்து உம்மை மன்றாடுகிறோம். நீர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராயிருக்கிறீர். எங்களையும் தெய்வீக சுபாவங்களால் நிரப்பியருளும். நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்கு தேவையான கோபம் கொள்வதற்கு ஞானத்தினால் எங்களை நிரப்பியருளும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னையும் அன்னையும் நிரப்புகிற எங்கள் விண்ணக தந்தையே, உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, உலகின் ஒளியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். தூய ஆவியானவரே, என்னுடைய தேற்றரவாளரே, உம்மை அன்பு செய்கிறேன், போற்றுகிறேன். திருத்துவ தெய்வமே, ஆறுதலின் கடவுளே, இரக்கங்களின் பிதாவே, வழிநடத்தும் தெய்வமே, என்னை காண்கிறவரே, விண்ணப்பங்களை கேட்பவரே, சுகம் தருபவரே, சமாதானம் தருபவரே, என் நல்ல மேய்ப்பரே, உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய உள்ளத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். என்னுடைய மனதில் உள்ள காயங்களை ஆற்றும், கவலைகளை நீக்கிவிடும். பெருமை, பொறாமை மற்றும் தீய பழக்க வழக்கங்களை நீக்கிவிடும். என்னுடைய ஆன்மாவை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆன்மா எப்போதும் உம்மை போற்றி புகழட்டும். என்னுடைய உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு உகந்த பலிபொருளாய் என் உடலை மாற்றும். நீதியின் கருவிகளாய் என் உடல் உறுப்புகளை மாற்றும். உலகை சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செருக்கு ஆகியவற்றிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். என்னுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தும் ஆண்டவர் இயேசுவின் வருகையில் குற்றமின்றி முழுமையாக பாதுகாக்கப்பட உம்முடைய அருளை வேண்டுகிறேன். என்னுடைய ஐம்புலன்களை உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ என்னை ஆசீர்வதியும். நீர் என்னுடைய மனதில் எதை வார்க்கிறீரோ அதை மட்டுமே நான் சிந்திக்க வேண்டும். உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகளை என்னிடமிருந்து நீக்கிவிடும். என்னுடைய உள்ளத்து விருப்பங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்க எனக்கு தெளிவான எண்ணத்தை தாரும். நீர் என் நாவில் வைக்கின்ற வார்த்தைகளை மட்டுமே நான் பேச வேண்டும். என் நாவினை பாதுகாத்தருளும். தூய்மை என் நினைவுகளை ஆட்கொள்ளட்டும். உமது திருவுளத்தின்படியே நீர் எனக்கு கொடுத்த நன்மைகளை பயன்படுத்த இறுதி வரை உமக்கு உண்மையுள்ளவனாய் வாழ என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாழ்பவரே, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களிலிருந்தும் என்னை தூய்மைப்படுத்தும் என்பதே என் விசுவாசம். என் மீட்பரே, விலையேற பெற்றவும் திரு இரத்தத்தால் என்னை கழுவி பாவ கரைகளை நீக்கி அருளும். இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து இப்பொழுது உள்ளத்திலே மௌனமாக உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடவும். என்னை தூய்மையாக்கும். என் பாவங்களை எனக்கு உணர்த்தும். நான் என்னுடைய பாவங்களுக்கு மனம் வருந்தவும் மனம் திரும்பவும் அருள் தாரும். பாவத்தின் தண்டனையிலிருந்தும் பாவத்தின் வலிமையிலிருந்தும் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தும் எனக்கு முழு விடுதலையை தாரும். எல்லாம் வல்லவரே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்ற திருவசனத்தின்படி என் வாழ்வு உம்மோடு இணைந்து என்னுடைய சுபாவங்கள் முற்றிலும் குறைந்து இயேசுவின் நிறைவே என்னில் காணப்பட என்னை தயவாய் மறுரூபமாக்கியருளும். பேரன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உம்மிடம் முழுமையாக சரணடைந்து பாவத்துக்கு இறந்து நீதிக்கு பிழைத்திட என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய உடலை உமது ஆலயமாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய உடல் உறுப்புகளை நீதியின் கருவியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உடல் முழுவதையும் கரைப்படுத்தும் அடக்க இயலாத நாவையும் நீதியின் அவயமாக ஒப்பு கொடுக்கிறேன். தூய ஆவியின் அருட்பொழிவுக்காய் உமது பாதத்தில் தாகத்துடன் இருக்கிறேன். என்னை நிரப்பும். கிருபையின் தேவனே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்று உருக்கத்துடன் ஜெபிக்கிறேன். என் அன்பு ஆண்டவரே, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பிரிவு, நன்னயம்,
நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்னும் தூய ஆவியின் கனிகளாய் என்னை நிரப்பியருளும். தூய ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் வெளியரங்கமானாலும் நான் குறை சொல்லுக்கு ஆளாகாதபடிக்கு அவைகளை மகா பரிசுத்தமுள்ளவைகளாக மாற்றி என்னை ஆசீர்வதியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, என்னுடைய தேவைகளை சந்தியும். நான் செய்யும் என்னுடைய பணிகளை ஆசீர்வதியும். எனக்கு வலுவூட்டுகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வலிமையுண்டு என்ற விசுவாசத்தில் என்றென்றும் செயலாற்ற உதவி செய்யும். பாவிகளாயிருக்கும் போதே உமது பிள்ளைகளுக்காக உமது திருக்குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தவரே, என் ஆண்டவரே, என்னுடைய சுபாவங்களின் மூலம் உம்முடைய மன்னிக்கிற அன்பு வெளிப்பட மன்னித்தலின் மகிமையை எனக்கு உணர்த்தும். கோபம், எரிச்சல், பகைமை, பிரிவினை, பொறாமை, பிளவு போன்றவற்றிற்கு நான் ஒருபோதும் இடங்கொடாதிருக்க எனக்கு உதவி அருளும். தீமையை நன்மையால் வெல்லும் பண்பை எனக்கு அருளும். சபை கண்காணிப்பாளர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் பங்கிற்காகவும் நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் என்னுடைய நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் நோயாளிகளுக்காகவும் வறுமையில் வாடுவோருக்காகவும் உலக மக்கள் மீட்பிற்காகவும் அமைதிக்காகவும் இன்னும் யார் யாருக்கெல்லாம் என்னுடைய ஜெப உதவி தேவைப்படுகிறதோ அவர்கள் அனைவருக்காகவும் உமது திருப்பாதத்தருகில் வருகிறேன். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே, தூய்மையாய் வாழவும் விசுவாசத்தில் வளரவும் உமக்கு உண்மையாயிருக்கவும் இறை வார்த்தையை வாழ்வாக்கி காட்டவும் இயேசுவுக்கு சாட்சி பகரவும் மற்றவர்களை அன்பு செய்யவும் எனக்கு வல்லமையை தாரும். என்னுடைய மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, இந்த வீடியோவில் உண்ணா நோன்பிருப்பதின் அவசியத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் அன்றாட ஜபங்களை தவறாமல் ஜபிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மேலும் நாளை காலை 8 மணிக்கு தவக்கால சிந்தனையும் ஜபமும் வீடியோவாக போடப்படும். தவறாமல் பார்த்து ஜபித்து பயன்பெறுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.